மாரியும் உறைந்த மழையும் எப்படி பூமியை நனைய பண்ணி பயிரிடுறதுக்கு ஏற்ற பயிரையும் மிருகங்களுக்கு ஏற்ற அந்த புல்லுகளையும் முளைக்க பண்ணுகிறதோ, அதுபோல அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் எல்லாம் பைபிள்ல இருக்கிறதுனால நடந்துராது. அது நம்ம இருதயத்துல இருக்கணும், வாயில இருக்க வேண்டும், இரவும் பகலும் தியானிக்க வேண்டும், அதையே நம்ம அறிக்கையிட்டு சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும். அந்த வசனம் அனுப்புற காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்லுகிறார். மார்க் 4வது அதிகாரத்துல தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அந்த விதை உவமையை பத்தி சொல்றார். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். மத்தேயு 13ல விதை உவமையை சொல்றப்ப சில விதை வழி அருகே விழுந்தது, கற்பாறை நிலத்துல விழுந்தது, முள்ளுள்ள இடத்துல விழுந்தது, நல்ல நிலத்துல விழுந்தது. ஆனா அந்த விதை வசனம்தாங்கிறத மார்க் 4வது அதிகாரத்துல அங்க சொல்லப்ப விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வழி அருகே விழுந்தது ஆகாயத்து பறவை, சற்று முடிஞ்சு வீட்டுக்கு போங்களாட்டியும் சொன்ன எல்லாத்தையும் மறந்துடுறான், எடுத்துட்டு போயிடுறான். அப்புறம் ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அதுக்கப்புறம் வீட்டில் கஷ்டம் சோதனை சண்டை பிரச்சனை விடுப்பாட அது கருகி போயிடுது. அப்புறம் அதுல ஒரு சில நேரத்தில் விதையும் அது வளருது, நல்லா கூட சேர்ந்து உலகமும் உலக காரியங்களும் அப்படியே வளருது. இந்த உலக கவலைகள் அப்புறம் ஒரு நேரம் அந்த பலன் கொடாதபடிக்கு நெருக்கி போட்டுருது. அப்ப நம்ம இருதயத்தை உத்தமமா கர்த்தராகிய தேவனை உள்ளத்தில் பரிசுத்தப்படுத்தி அவருடைய வசனத்தை உள்ளத்துல நாட்டப்பட்ட வசனம்னு சொல்லியிருக்கேன், அதை காத்து கொண்டோம்னா உணர்வுள்ளவர்களாக இருந்து 30, 60, 100மா பலன் கொடுக்கிறார்கள். அது குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்பட்டு ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த ஆயத்தம் இருக்கு. மனதுல இந்த பாடங்களை குறித்து அதை வாசிக்கணும், அதை மனதில் வைக்க வேண்டும், அதை யோசிக்க வேண்டும், எழுதி பார்க்கணும், குறிப்பு எடுக்கணும். இதெல்லாம் செய்யறப்ப அது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அது நல்ல பலனை கொடுக்கிறது, படிப்புல நல்ல மார்க்கை கொடுக்கிறது.